கஸ்தூரி, என்னங்க? எப்படி 2 குழந்தைய வச்சு மேனேஜ் பண்ற? சொல்லு. என்ன சொல்லு? இல்ல, நானும் வேலைக்கு போயிடுறேன். ம். நீ வீட்டு வேலையும் பார்த்துட்டு 2 குழந்தையும் பார்த்து ரொம்ப கஷ்டம் இல்ல? அத எப்படி மேனேஜ் பண்றேன்னு சொல்லு. சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு டிப்ஸ் வேணும்னு. டிப்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு இப்போ என்னன்றதா இப்ப எனக்கு அம்மா இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்ல அம்மா இருப்பாங்க, அம்மா, அப்பா இருப்பாங்க. இல்ல மாமியார் இருப்பாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. இல்லாதவங்களுக்கு அம்மா, அப்பா இல்லாதவங்க, மாமியார் இல்லாதவங்களுக்கு அவங்கள தானே பார்த்துக்கணும். கேர்ள்ஸ் மேக்ஸிமம் அயர்ன் லேடீஸ் எல்லாருமே. நம்ம புள்ளைங்களுக்காக புள்ள மூஞ்ச பார்த்தோனே, பிள்ளைங்களுக்காக இது பண்ணணும். நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளா வருங்க. அப்படின்னு நெனச்சு பண்றது தான் இது எல்லாமே. சரிங்களா? இதுக்கு டிப்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க மூஞ்ச பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி வந்துருது. வீட்டுக்காரர் மூஞ்ச பார்த்தா தான் கோவம் வரும். புள்ளைங்க மூஞ்ச பார்த்தா ஒரு எனர்ஜிக்கு இதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. என்ன என்னடா ஒண்ணு கேட்கல. உண்மைதாங்க. நம்ம புள்ளைங்க மூஞ்ச பார்த்தாலே, நம்ம புள்ளைங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நெனச்சாலே, நம்மளே ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் பண்ணிருவோம். இதுதான் உண்மை. மத்தவங்களுக்கு தெரியும். என்ன மாரி நெறைய பேர் இருப்பாங்க. சிங்கிள் மதரா நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. வேற ஒண்ணுமே இருந்தாலும் இல்ல. பெரியவங்கலாம் ரொம்ப சேட்டை பண்றான். சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. அது அது என்ன சொல்லுவாங்க, பாம்ப கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க பாத்தியா? அது மாரி புள்ளைங்க வந்துட்டு உன்கிட்ட சேட்டை பண்ணுங்க. அம்மாவ பார்த்தா அடங்கி போகுங்க தெரியுங்களா? பாசத்தாலயும் அடக்க தெரியும் அம்மாவால. இது பண்ணுனா கோவத்தாலயும் அடக்க தெரியும் புள்ளைங்கள. சரியா? சேட்டை பண்ணா. அவன மிரட்டினாலே போதும். அம்மா அவன் அடிச்சாலே, "அம்மா அடிக்காதம்மா." அடிக்க கூட மாட்டேன். கம்பத்தான் எடுப்பேன். "அம்மா அடிக்காதம்மா. தப்பு பண்ண மாட்டேம்மா." உன்கிட்ட தான் இது செய்யாதடான்னா தான் செய்றான். அது வந்து அம்மானா ஒரு தனி பாசம். அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு 2 பேருமே புரிஞ்சுக்குவாங்க. அவன் கொஞ்ச நேரம் அழுதனா கூட அமைதியா இருந்துப்பான். அதுங்களுக்கு கூட தெரியுது. அமைதியா அப்படியே தூங்கிடுவான். இதுதான் தாயோட அன்பு. சரியா? இதுல டிப்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சிங்கிள் மதர் நெறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கும் தெரியும். சிசேரியன் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றவங்களும் இருப்பீங்க. ஒண்ணுமே இல்ல. நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றோம். அவ்வளதான். இதான். அடுத்து அவ்வளதான் கூப்பிட்டான். எங்க வேலைய பார்க்குறோம். பாய். பாய்.